இன்றைய சினிமாவுடைய சூழல் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? பன்மடங்கு அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்ப அந்த சினிமா தியேட்டருக்கு வர கூட்டம் குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் என்ன சொன்னா கூட, ஒரு நல்ல படம்னு வந்ததுக்கு அப்புறமேல டெஃபினட்டா எந்த பெரிய விளம்பரமும் இல்லாம ரப்பர் பந்து ஓடிட்டு தான் இருக்கு. அதனால அது மறுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியா தான் இருக்கு. அப்புறம் எனக்கு கிரிக்கெட் தான் விளையாட தெரியும்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேல, நீங்க எனக்கு டென்னிஸ பத்தி பேசினா எனக்கு தெரியாது. அந்த மாரி எனக்கு நல்ல படங்கள்னு ஒண்ணு இருக்கும். எனக்கு வந்து இந்த மாரி ட்ராக்ல இந்த சினிமா போச்சுன்னா, அதில நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியும். இப்ப கேம் சேஞ்சரும் ஓடிடுது. இதுவும் ஓடிடுது. அந்த படமும் ஓடிடுது. எல்லா படமும் இந்த பக்கம் ஓடிடுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப எனக்கு ஒரு பயம் வந்துரும். நம்ம கதை இங்க வேகாது போல இருக்கு அப்படின்ட்டு. இது நல்ல ஆமா. பார்வை. இப்ப நம்ம ஓடுற படங்கள்லாம் என்னுடைய கைக்கு அடக்கமான விஷயங்கள் தான். ஒரு நல்ல கதை. நான் டெஃபினட்டா ஒரு தவறில்லாத ஒரு நடிகன். கரெக்ட்டா அத பிரசன்ட் பண்ணிடக்கூடிய அளவுக்கு ஒரு நடிகன் தான். அந்தந்த வயசுக்கு தகுந்த மாரியான ஒரு ரோல் நம்ம எடுத்துட்டு பண்ணோம்னா, நமக்கு இன்னும் நெறைய வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒளிமயமா இருக்குன்ற மாரி தோணுது, இந்த மாரி படங்கள் ஓட. அதனால எனக்கு சினிமா வந்து என்ன பொறுத்தவரைக்கும் சினிமா ரொம்ப நல்லா மாறியிருக்கு. பட் ஓடிடி மாரியான விஷயங்கள் நமக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. ஓடிடி வரும்போது நம்ம என்ன நெனச்சுட்டு இருந்தோம்னா, இது வந்து சினிமாவுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும்னு நெனச்சோம். இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத வந்து சினிமா தியேட்டர்ல ஓடுனா தான் அவங்க ஆமா. வாங்குறதுன்னு இருக்கு. அல்லது வேற சில படங்கள மட்டும் தான் வாங்குறதுன்னு இருக்கு. 1 மணி நேரத்துக்கு ரூ. 4லேருந்து ரூ. 1 மாறுறது இருக்கு. இது எல்லாமே ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு. பட் நமக்கு சினிமாவ தவிர வேற ஒரு தொழில் தெரிஞ்சதுன்னா, அதையும் செஞ்சுட்டு இத சைட்ல வச்சுக்கலாம். அப்படி பண்ண முடியாது. அதனால நமக்கு மெயினாவே இதுதான் தெரியும். நான் வந்து என்னை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது? ஆரோக்கியம்னா உடல் மட்டுமே இல்ல. மனச ஆரோக்கியமா வச்சுக்கிறது, சிந்தனைய எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது, இந்த போட்டிக்குள்ள இன்னொரு 40 வருஷம் வந்தா கூட நான் எப்படி ஜெயிக்க முடியும்? அப்படிங்கிறது மட்டும் எனக்கு உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயமா இருக்கு. அப்படி நம்பிக்கை வைக்கிற யாராவது தயாரிப்பாளர்கள் நம்மள அணுகும்போது, அங்க வேற ஒரு நல்ல படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.